ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ சூப்பரான கலர்ஃபுல்லான வீடியோங்க. என்னென்னா ஊட்டி ஃப்ளவர் ஷோ வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். இந்த ஊட்டி ஃப்ளவர் ஷோ வந்து ரொம்பவே ஸ்பெஷலுங்க. ஏன்னா இதை ஃபஸ்ட் டைம் ஃப்ளவர் ஷோவுக்கு போயிருக்கோம். அதுவும் கேர்ள்ஸ் மட்டும் நாங்கள் 4 பேர் சேர்ந்து போயிருக்கோங்க. காலையிலே 5 மணிக்கு ரெடியாகி வீட்டிலேருந்து கிளம்பியாச்சுங்க. ஊட்டி போகிறக்காக நாங்கள் புது பஸ் ஸ்டாண்ட் போயிட்டோம். அங்கே பார்க்கும்போது 6 மணிக்கு தான் வந்து ஃபஸ்ட்டு பஸ் எடுப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. 1 மணி நேரம் இருக்குது, என்னடா பண்ணுறதுன்ட்டு கேட்கும்போது காந்திபுரத்தில் 5 மணிக்கே வந்து பஸ் எடுத்துருவாங்க. ஒரு 3 பஸ் இருக்குது, நீங்கள் அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு பஸ் கிடைக்கும். நாங்கள் சரி நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேண்டான்ட்டு காந்திபுரத்துக்கு போனோம். அங்கே பஸ் வந்து ரெடியாகவே இருந்துச்சுங்க. சரின்ட்டு அங்கேயே பஸ் ஏறிட்டோம். டிக்கெட் விலை பார்த்திங்கன்னா 80 ரூபா வருதுங்க. காந்திபுரத்துலேருந்து ஊட்டிக்கு 80 ரூபா கொடுத்தோம் ஒரு ஆளுக்கு. நம்மளும் சக்ஸஸ்ஃபுல்லாக ஊட்டி பஸ் ஏறியாச்சுங்க. ஊட்டிக்கு வந்து சேர்ந்தாச்சு. 9 மணிக்கு ஊட்டிக்கு வந்தாச்சுங்க. இப்போது ஃப்ளவர் ஷோக்கு போகிறோன்னு சொன்னோம்னா அவங்க அந்த முன்னாடி ஸ்டாப்பிங்கில் இறக்கி விட்டுறாங்க. நம்ம அங்கேருந்து ஒரு 10 மினிட்ஸ் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் நம்ம பொட்டானிக்கல் கார்டன் வந்துடலாங்க. பொட்டானிக்கல் கார்டனில் தான் எப்போவுமே ஃப்ளவர் ஷோ வந்து நடக்கும். இப்போது பொட்டானிக்கல் கார்டனுக்கு உள்ளே என்ட்ரி ஆயாச்சு. இங்கே டிக்கெட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஆளுக்கு 125 சார்ஜ் பண்ணுறாங்க. 4 பேர்த்துக்கு சேர்ந்து 500 ஆச்சு. முதல் வேலையாக ரெஃப்ரெஷ் ஆகிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றலாம் தாங்க. சூப்பரான ஒரு பிளேஸ் கிடச்சிது. அங்கே உட்காந்து திருப்தியாக பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். பிரேக்ஃபாஸ்ட் வந்து வீட்டிலேருந்தே ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வந்துட்டோங்க. இப்போது சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம ஃப்ளவர் ஷோவை ஸ்டார்ட் பண்ணலாம். வாங்க நம்ம எல்லாருமே சேர்ந்து ஃப்ளவர் ஷோவை என்ஜாய் பண்ணலாம். முன்னாடியே பார்த்திங்கன்னா கலர்ஃபுல்லாக மேரிகோல்டெல்லாம் வச்சு அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்கங்க. அதையும் தாண்டி நம்ம உள்ளே என்ட்ராகும்போது ஒரு க்ரோன் டைப்பில் வந்து சூப்பராக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. மலைகளின் அரசி அப்படிங்கிற கான்செப்டை குறிக்குதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப அழகாக இருந்தது. இன்னொரு சைடு வந்து அழகாக ஃப்ளவர் எல்லாம் வச்சு அரேஞ்ச் பண்ணி லைட் செட்டிங் எல்லாமே வச்சுருக்காங்க. ஈவினிங் டைம் வந்து சூப்பராக இருக்கும். ரொம்ப ஜாலியாக இருக்குங்க. உள்ளே ஏகப்பட்ட ஃப்ளவர்ஸ் வந்து நம்மளுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்குன்னு நினைக்கும்போது இப்போ இதுக்குள்ளேருந்து என்ட்ராய் போயிடலாங்க. நீங்களும் அப்படியே என் கூட சேர்ந்து என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக போர் அடிக்காது, நல்லா என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். ஒவ்வொரு பூவையும் எனக்கு பிடிச்ச எல்லா பூவையும் வந்து கவர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து நல்லா ஐ ட்ரீட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அழகாக ஒரு டாலை வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. தஞ்சாவூர் பொம்மை தாங்க இது. ஒரு ஃபோட்டோ கார்னர் மாதிரி நிறைய பேர் இங்கேருந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு போனாங்க. நாங்களும் ஃபோட்டோ எடுத்தாச்சு. இங்கே பார்த்திங்கன்னா ஃப்ளவர் ஷோவோட லெட்டர்ஸ் எல்லாம் ஃப்ளவர்லேயே வந்து அடுக்கி வச்சுருக்காங்க. 128th ஃப்ளவர் ஷோவுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். பட் இருந்தாலும் ஓகே, சக்ஸஸ்ஃபுல்லாக வந்தாச்சு. ஏன்னா இப்போ கிளம்பு போகும்போதும் கூட கூட்டமாக இருக்கும். எப்படி போகிறீங்க அப்படி இப்படின்ட்டுலாம் நிறைய பேர் சொன்னாங்க. நாங்கள் போயே தீர்வோன்ட்டு கிளம்பி வந்துட்டோங்க. நாங்கள் வீக்கெண்ட் வரல, வீக் டேஸ் தான் வந்தோம். வெனஸ்டே வந்து பிளான் பண்ணி வந்தோம். ஸோ கூட்டமே இல்லைங்க. இந்த பக்கம் பாருங்கள், நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஃப்ளவர்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே ஒன்று பார்த்திங்கன்னா அந்த மினி பைனாப்பிள் மாதிரி, பைனாப்பிள் ஒயிட் கலரில் இருக்குது, ஆனால் மினி குட்டியாக இருக்குங்க, பார்க்குறக்கு க்யூட்டாக இருந்தது. மற்றபடி எல்லா பூக்களுமே வந்து அழகாக பாட்டில் வந்து வச்சு டெக்கர் பண்ணி வச்சுருந்தாங்க. சூப்பராக இருக்குது. இதெல்லாமே பார்க்குறக்கு ரொம்ப வித்தியாசமான பூக்களாக இருந்துச்சு. எல்லாமே வந்து அழகாக இருக்குங்க. எதை பார்க்குறது எதை விடுறதுன்னே இல்லை. நான் வந்து ஒரு ரவுண்டை ஃபுல்லாக வீடியோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பொறுமையாக ஒவ்வொரு பூவையும் பார்த்து ரசிச்சுட்டு வந்தேங்க. முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு அழகாக வந்து வீடியோ கவர் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது பார்த்திங்கன்னா சென்னை ரயில்வே ஸ்டேஷனை வந்து ரிப்ளிகா பண்ணி வச்சுருக்காங்க. 1 லட்சத்துக்கும் மேலே ஆன ஃப்ளவர்ஸ் வச்சு அரேஞ்ச் பண்ணியிருக்காங்கல்லாமாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறக்கு. இன்னொரு சைடு அழகாக ஸ்டெப்பாக வச்சு அரேஞ்ச் பண்ணி கலர்ஃபுல்லான எல்லாம் ஏகப்பட்ட ஃப்ளவர்ஸ் வந்து இந்த இடத்துல வச்சுருந்தாங்க. இந்த சைடு பார்க்குறக்கே அவ்வளோ பியூட்டிஃபுல்லாகவும் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. இந்த இடத்துல பாருங்களேன், நிறைய சிட்டுக்குருவி வந்து பறந்துக்கிட்டே இருந்தது. அது யாரை பார்த்தும் பயப்படல, அவ்வளோ அழகாக வந்து பறந்துட்டு தேன் குடிச்சிட்டு இருந்தது. டெய்ஸி ஃப்ளவர் இருந்துச்சுங்க, ரொம்ப மோஸ்ட் ஃபேவரட் ஃப்ளவரு. அந்த இடத்துல நின்று நாங்கள் எல்லாருமே ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். அந்த ஃப்ளவர் பார்க்குறக்கு அவ்வளோ ஒரு காம்னஸாக அவ்வளோ அழகாக இருந்துச்சு பார்க்குறக்கு. இந்த பர்பிள் ஃப்ளவரும் வந்து அவ்வளோ க்யூட்டாக இருக்குது. இந்த சிட்டுக்குருவி பாருங்கள், பயமே இல்லை. நான் பக்கத்தில் போய் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன், ஒரு பயம் கிடையாது. நான் என் வேலையை பார்க்குறேன், நீ உன் வேலையை பாருன்ட்டு அது பாட்டுக்கு ஜாலியாக இருக்குங்க. இங்கே பாருங்கள், முட்டைக்கோஸ் மாதிரியே இருக்குதுன்னு நினச்சேன். இதுக்கு பேர் ஒரு முட்டைக்கோஸ் தாங்க, ஆர்னமெண்டல் கேபேஜ்னு. அது பார்க்குறக்கு ஒரு அழகாக இருந்துச்சு, டிஃப்ரெண்ட்டாக க்யூட்டாக.
இதுதான் நான் வந்து ஃபர்ஸ்ட் டைமாக ஒரே இடத்துல இவ்வளோ கலர்ஃபுல்லாக இவ்வளோ பூக்களை வந்து பார்க்குறது. கண்ணுக்கு ரொம்பவுமே குளிர்ச்சியாக இருக்குது. நல்ல ஒரு ஃபீலிங் தாங்க இது. இதெல்லாம் எப்படி சொல்கிறேன்னே தெரில. அந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு உள்ளே போனோடனே. இந்த பக்கம்லாம் பார்த்திங்கன்னா ஹேங்கிங் பிளான்ஸும் அழகாக வச்சு டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் என்னென்னமோ பூவுங்க, பென்சிலெல்லாம் சீவி விட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி பூவு. அப்புறம் எப்படி எப்படியோ இருக்குங்க பூவு. அத்தனையும் அழகழகாக இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த காஸ்மோஸ் ஃப்ளவரில் ஏகப்பட்ட வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. இதெல்லாம் நம்ம வந்து நேரில் இன்றைக்கி தான் பார்க்குறோம். இத்தனை வெரைட்டிஸ் ஆஃப் பூ வந்து இருக்குமா அப்படின்ட்டு. ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதை பார்த்து ரசிக்கிறதுக்கெல்லாம் வந்து ரொம்ப நேரம் வேணுங்க. ஒரே இடத்துல வந்து மெய் மறந்து நம்ம நின்றுவோம். அந்த மாதிரி பூவெல்லாம் இருக்குது. இது பாருங்கள், அந்த என்ன சொல்கிறது, அந்த சங்கு சக்கரம் அந்த மாதிரி இருக்குங்க அந்த பூவை பார்க்குறக்கு. இங்கே பாருங்கள், இதுவும் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்பாக இருக்குது. சன்ஃப்ளவரில் குட்டியாக இருக்கிற மாதிரி இருக்குங்க. குட்டி சன்ஃப்ளவர் க்யூட்டாக இருக்குது. இதெல்லாம் வந்து பாட்டில் வச்சு டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. இந்த லாவெண்டர் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குங்க. அந்த லாவெண்டரில் எல்லா ஷேடுமே ஒரு இடத்துல இருந்தால் ஒரு ஃபீலிங் கொடுக்குது பாருங்களேன், அழகாக இருக்குது. அந்த டைப்பே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஒரு கோன் மாதிரி இருக்குது. அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த பூக்களெல்லாம் இல்லாமல் ரெப்ளிகாவாக நிறையா வந்து வச்சுருக்காங்க. திருவள்ளுவர் ஸ்டாச்சு, அதுக்கப்புறம் இது தேர், திருவாரூர் டெம்பிள் அதோட தேர், அப்புறம் நம்மளுக்கு இந்த ரயில்வே ஸ்டேஷனு, அது இல்லாமல் நிறையா வந்து வச்சுருக்காங்க. மகாபலிபுரம் டெம்பிளோட ரெப்ளிகாவும் வச்சுருக்காங்க. இதெல்லாமே பார்த்திங்கன்னா லட்சக்கணக்கான பூக்கள் வந்து வச்சு தான் வந்து டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. ஒரு ரஃபாக பார்த்திங்கன்னா இது எவ்வளோன்னு படித்தேன்னா 7 லட்சத்துக்கும் மேலே பூக்கள் வச்சு அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. எங்கே பார்த்தாலும் நீங்கள் திரும்புகிற இடம் எல்லாமே வந்து நீங்கள் பூக்களை தான் பார்க்க முடியும். அந்த வெளியெல்லாம் பார்த்திங்கன்னா அழகாக அந்த பெரிய ஃப்ளவர், டேலியா ஃப்ளவர் அதழகாக வச்சுருந்தாங்க. அவ்வளோ கலர்ஸு. இங்கேயும் பார்த்திங்கன்னா சிட்டுக்குருவியோட கூட்டங்கள் தான் அதிகம். ஜாலியாக வந்து தேனெல்லாம் குடிச்சிட்டு இருக்குது. இந்த வாக்கவே ஓட வியூ எல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். பயங்கரமாக எடுத்துருக்கேன் இல்லைங்களா என் ஷார்ட்ஸு. இந்த செண்டு பூவே ரொம்ப அழகுங்க. இது வந்து இன்றைக்கி க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. மேபி மற்ற நாள் ஓப்பன் பண்ணி உள்ளே பார்க்குறக்கு அலோவ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி இந்த க்ரீன் ஹவுஸ் அதை வந்து க்ளோஸ் பண்ணி தான் வச்சுருந்தாங்க. அந்த சந்துக்குள்ளே பூந்து நான் வீடியோ எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த ஃப்ளவர், அந்த கேபேஜ், ஆர்னமெண்டல் கேபேஜ் பாருங்கள் அழகாக இருக்குது. உள்ளே பிங்க்கு, அப்புறம் ஐவரி, அப்புறம் லைட் க்ரீனு, டார்க் க்ரீனுன்னு அழகாக இருந்தது. இந்த மேரிகோல்டு தான் எங்கே இருந்தாலும் நம்ம பார்த்து கவருது. அப்புறம் ஜாலியாக அப்படியே வாக் போயிட்டு இருந்தோம். இந்த வாக் ஏரியாலையும் பார்த்திங்கன்னா 2 சைடும் அந்த புல்லெல்லாம் வச்சு அழகாக கவர் பண்ணியிருந்தாங்க. இது அப்படியே நல்லா டச் பண்ணுறதுக்கு சூப்பர் ஃபீலிங்காக இருந்தது. நான் அப்படியே இந்த ஷாட் எப்படி இருக்குங்க, இந்த மாதிரி ஏதோ வந்து பண்ணிகிட்டு இருந்தேன்னு வைங்களேன். இங்கேருந்து எட்டி பார்த்தா ஒரு சன்ஃப்ளவர் நம்மளை வந்து எட்டி பார்க்குது. அது அழகாக இருக்குல்லங்க. இது நல்லா பெரிய சன்ஃப்ளவராக இருக்குது. சூப்பர் ஷாட்டாக இருந்துச்சு. நல்லா இருக்குங்களா? சன்ஃப்ளவர் கிட்டலாம் நின்று அழகாக ஃபோட்டோ ஷூட்டெல்லாம் எடுத்துகிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே ரிலாக்ஸாக உட்காந்துட்டோங்க. ரிலாக்ஸ் எல்லாம் உட்காரலங்க, கொஞ்சம் கால் வலியாக இருந்துச்சுன்னு கொஞ்சம் நேரம் அப்படியே உட்காந்துட்டோம். இந்த சைடெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த பார்க்கோட வியூ தெரியுது. அழகாக ஃபவுண்டைன் வச்சுருந்தாங்க. நம்ம உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்கான இடம் சூப்பராக இருந்தது. கொஞ்சம் நேரமாக அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் இன்னொரு பக்கம் வந்தோம். இங்கே என்ன கான்செப்டில் வச்சுருக்காங்கன்னா, அந்த சீசன் குறிஞ்சி, முல்லை, மருதம் அந்த மாதிரி இருக்க கான்செப்ட் வச்சுருந்தாங்க. ஒவ்வொன்றுக்கும் அந்த கான்செப்டை வச்சு அழகாக டெக்கர் பண்ணியிருந்தாங்க. இங்கே பார்த்திங்கன்னா ஒரு வேட்டைக்காரர் நிற்கிறாரு. அப்புறம் மாடு வந்து மேய்ஞ்சிட்ருக்கு. இந்த பக்கம் மாட்டு வண்டி, விவசாயி எல்லாமே அழகாக பூவில் டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. இந்த சிட்டுக்குருவி நம்மளை தான் ஃபாலோ பண்ணி வருதுன்னு நினைக்கிறேங்க. நம்ம போகிற இடம்லாமே ஒரு சிட்டுக்குருவி வந்துகிட்டே இருக்கிறாங்க. நெய்தலில் பாருங்கள், படகுல வந்து படகோட்டி இது பண்ணுற மாதிரி இருக்குது. இது பாலை. இதுக்கு அழகாக தனியாக ஒரு இடம் கொடுத்து அந்த கேக்டஸ் வெரைட்டிஸ் எல்லாம் அழகாக வச்சுருந்தாங்க. கல்லெல்லாம் வச்சு அழகாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. அப்புறம் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ஃப்ளவர் பிளான்ட் இதெல்லாமே சேலுக்கும் வச்சுருந்தாங்க. ஏகப்பட்ட செடிகள் வந்து சேலுக்கு வச்சுருந்தாங்க. ரோஸ் ஃப்ளவர்ஸு, அப்புறம் அந்த செவ்வந்தி பூவு, மற்றபடி நிறைய எல்லாமே வச்சுருந்தாங்க. இங்கே பாருங்கள், அந்த சக்யூலன்ஸும் அழகாக வச்சுருந்தாங்க. ஃப்ளவர் பாட்டோட வச்சுருந்தாங்க. க்யூட்டாக இருந்தது.
அப்புறம் இந்த மாதிரி வெரைட்டி ஃப்ளவர்ஸோட கிழங்கு வகைகளும் வச்சுருந்தாங்க. ஆனால் அதெல்லாம் தெரிலங்க, நம்ம ஊருக்கு வருமானு தெரியல, நாங்கள் எதுவுமே வாங்கலை. அடுத்ததாக பார்த்திங்கன்னா இங்கெல்லாம் வந்து கொஞ்சம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. இதெல்லாம் எப்படி பார்த்திங்கன்னா அந்த கலைகள் சம்மந்தமாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா பரதநாட்டியம், அப்புறம் நாதஸ்வரம், தவிழ், மயிலாட்டம், இந்த மாதிரி அழகழகாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. கடைசியாக பாருங்கள், ட்ரெயின், நம்ம ஊட்டி ட்ரெயின் தான் நினைக்கிறேன், அழகாக க்யூட்டாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க இந்த இடம். எப்படிங்க இருந்துச்சு என்னோடய சினிமேட்டிக் ஷார்ட்ஸ் எல்லாம்? சினிமேட்டிக் ஷார்ட்ஸ்ன்னு சொல்லிடாதமா அப்படிங்கிறீங்களா? சரி, ஓகே, அதை விடுங்க. இப்போது ஃப்ளவர்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. இப்போது இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீல் வரும். உள்ளே போய் பார்த்திங்கன்னா தெரியும், அந்த ஊட்டியில் வாழ்ந்த பழங்காலத்து பழங்குடியினர், அவங்களோட பேர், அவங்களோட ஸ்டாச்சு, நிறைய ஃபோட்டோஸு, இங்கிலீஷ்காரங்களாக இருந்தப்போ எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாமே அழகாக வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. நல்லா இருக்காங்க பார்க்கும்போது. ஊட்டியோட பழைய ஃபோட்டோஸ் எல்லாம் பார்க்குறக்கு நல்லா இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் நேரம் சுற்றி பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து ரோஸ் கார்டனுக்கு போகலாங்கிற பிளான் தாங்க. எல்லாருக்குமே இந்த ஊட்டி ஃப்ளவர் ஷோ விலாக் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேங்க. ஃப்ளவர் ஷோக்கு மிஸ் பண்ணவங்க கண்டிப்பாக இந்த விலாக் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. அப்படி என்ஜாய் பண்ணவங்க எனக்காக ஒரு லைக், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் இயர் வந்து கண்டிப்பாக பிளான் பண்ணி நீங்களும் ஃப்ளவர் ஷோக்கு போயிட்டு வாங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். வீக்கெண்ட் பிளான் பண்ணி போகாதீங்க, வீக் டேஸில் போனீங்கன்னா கூட்டம் வந்து கம்மியாக இருக்கும், நல்லா வந்து என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். நான் நெக்ஸ்ட்டு வந்து ரோஸ் கார்டன் வீடியோ வந்து தனியாக செப்ரேட்டாக உங்களுக்கு போடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.